Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be dealing with focal length of lenses in contact. In the previous sessions, you would have dealt with lenses, mirrors, what object distance is, what image distance is, and what focal length is. In this is a special case for lenses which are in contact. If you look into this diagram, there are two thin lenses, 1 and 2, and when these two lenses are brought into contact, what will happen to the total focal length of the lens? We'll be dealing with that. Okay, so for that, let us consider two lenses 1 and 2 of focal lengths f1 and f2 placed coaxially in contact with each other. The diagram தான் நம்ம ஆக்சுவலாக டிஸ்கிரைப் பண்ணுறோம். ரெண்டு லென்ஸ் இருக்குது 1 and 2. அது ரெண்டுக்கும் இண்டிவிஜுவல் ஃபோக்கல் லென்ஸ் f1 f2 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரே ஆக்சஸில் வச்சுருக்கிறோம், அதுதான் கோஆக்சியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தே ஆர் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். அண்ட் அதுக்கு காமனான பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, ரைட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஓ நம்ம இங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் அன் ஆப்ஜெக்ட் ஓ பிளேஸ்ட் அட் ஓ பியாண்ட் த ஃபோக்கஸ் ஆஃப் த லென்ஸ். இப்போ இந்த இடத்துல ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கண்டிஷன். அது ஏங்கிறது நம்ம அப்புறமா பார்க்கலாம். ரைட், ஆன் தி பிரின்சிபல் ஆக்சஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு லென்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம், ஓங்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ஐ டேஷ் அப்படிங்கிற லொக்கேஷனில் ஃபார்ம் ஆகுது. ரைட், இது ஃபஸ்ட் லென்ஸுக்கு. இந்த ஐ டேஷுங்கிற இமேஜ் தான் இந்த செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். திஸ் இமேஜ் ஐ டேஷ் ஆக்ட்ஸ் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த லென்ஸ் 2 அண்ட் த ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். பாருங்க, ஓலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இங்கேருந்து ரே இப்படி வரும், வந்து இந்த செகண்ட் லென்ஸ் இல்லைன்னா அது இந்த இடத்துல இருந்திருக்கும் ஐ டேஷுங்கிற இடத்துல. பட் ஆக்சுவலாக நமக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது. அப்போ இது வழியாக போகிறப்ப அது இப்படி போகாது, இன்னொரு இடத்துல டிவியேட் ஆகி இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து ஐ டேஷுங்கிறது எனக்கு இந்த செகண்ட் லென்ஸுக்கு ஒரு விர்ச்சுவல் ஆப்ஜெக்டாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஓ இஸ் தி ஆப்ஜெக்ட், ஐ டேஷ் இஸ் தி இமேஜ். செகண்ட் லென்ஸை பொறுத்தவரையும் ஐ டேஷுங்கிறது அதுக்கு ஒரு விர்ச்சுவல் இமேஜ், ஐங்கிறது ஃபைனல் இமேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ லென்ஸோட சிஸ்டம்க்கு இது ஆப்ஜெக்டாக இருக்கும், இதுதான் இமேஜாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ரைட். அந்த டிஸ்டன்சஸ், கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸை இங்கே யூ வி வி டேஷ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கிறோம். ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரரோட சென்டருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து யூ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். அதே இது இமேஜுக்கும் சென்டருக்கும் உண்டானது வந்துட்டு வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இந்த விர்ச்சுவல் இமேஜ் ஐ டேஷ் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வி டேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ரைட், இப்போ இங்கே ஒரு சின்ன கன்சிடரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, சின்ஸ் தி லென்சஸ் ஆர் தின் த மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டன் வித் ரெஸ்பெக்ட் டு தி காமன் ஆப்டிக் சென்டர் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லென்சஸ் வந்து நம்ம தின்னாக இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். அதனால இந்த சென்டர் பாயிண்ட் பிங்கிறத ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இதை ஒரு காம்பினேஷன் எடுத்து நம்ம டிஸ்டன்சஸை மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ரைட், ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட். தெர் ஆர் டூ லென்சஸ் 1 and 2. அதனுடைய ஃபோக்கல் லென்ஸ் f1 and f2. காமன் பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இது லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் ஓ, செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஐ டேஷாக இருக்க போது ஃபைனல் இமேஜ் ஐங்கிற பாயிண்ட்ல உண்டாகுது. எல்லா டிஸ்டன்ஸுமே பாயிண்ட் பியிலேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துருப்போம். இந்த டயக்ராம் கொஞ்சம் பாருங்கள். இந்த ரெண்டு லென்சஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லென்ஸ் 1 எடுத்துக்கலாம். இந்த லென்ஸ் 1 பொறுத்தவரையும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் PO அப்படிங்கிறது என்னவா இருக்கும், PO அப்படிங்கிறது U அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் PI டேஷ், இதுதான் இமேஜ் ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு, அதை V டேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், செகண்ட் லென்ஸை பொறுத்தவரையும் இதுதான் ஆப்ஜெக்ட், அப்போ அதுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் V டேஷ், இமேஜ் டிஸ்டன்ஸ் VA இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் பேசிக் கன்சிடரேஷன்ஸ் இந்த இடத்த பொறுத்தவரையும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லென்ஸ், இதுக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் ஜென்ரலாக என்னென்னு படிச்சிருப்பீங்கன்னா 1/v minus 1/u is equal to 1/f அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு 1/vக்கு பதிலாக v டேஷ் இருக்குது, ஏன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் v டேஷ் மைனஸ் 1/u is equal to 1/fn. ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை பேஸ் பண்ணி இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி எழுதிடலாம். அடுத்து செகண்ட் லென்ஸுக்கு இதே மாதிரி நான் லென்ஸ் ஈக்குவேஷன் எழுதுனா 1/v minus 1/v dash is equal to 1/f2 எழுத வேண்டியிருக்கும். இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் f2,
இங்கே இதுதான் இமேஜ், இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் இமேஜ். அப்போ யூ இருக்க வேண்டிய இடத்துல வி டேஷ் இருக்கும், வி இருக்கிற இடத்துல விஏ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ரைட்? ஸோ ஃபார் லென்ஸ் 1 அண்ட் லென்ஸ் 2 நம்ம மிரர் ஈக்குவேஷன்ஸை இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஸோ வி ஹேவ் 2 ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/v minus 1/u is equal to 1/f1 plus 1/f2. இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா, மேலே இருக்கிற ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, இந்த 1/v டேஷ் கேன்சல் ஆகிடும், அங்கே ப்ளஸில் இருக்கும், இங்கே மைனஸில் இருக்கும், ரைட்? ஓகே, அப்போ 1/v minus 1/u is equal to 1/f1 plus 1/f2 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது, ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது, ரைட்? இது ஒரு ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே 2 லென்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணி இதனுடைய எஃபெக்டை உண்டாகிற மாதிரி ஒரு சிங்கிள் லென்ஸை நான் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம இமேஜின் பண்ணிக்கலாமே, ரெண்டும் சேர்ந்து ஒரே லென்ஸ் அதே எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை எஃப்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம், அதனுடைய இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை யூன்னு வச்சுக்கலாம், அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸை வி அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு லென்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். 1/v minus 1/u is equal to 1/fன்னு எழுதிக்கலாம். ஓகே, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லென்சஸை கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து இந்த காம்பினேஷனை சிங்கிள் லென்ஸாக கன்சிடர் பண்ணி அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தி காம்பினேஷன் ஆக்ட்ஸ் அஸ் a single lens of focal length f so that for an object at the position O it forms an image at I. அதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ண பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னாலே ரைட் ஹேண்ட் சைடு கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா 1/f is equal to 1/f1 plus 1/f2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம், ரைட்? இது வந்து 2 லென்சஸ்க்கு மட்டும் தான் இந்த காம்பினேஷன், 2 தின் லென்சஸ்க்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பட் இதை எத்தனை நம்பர் ஆஃப் லென்சஸ்க்கு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதான் இங்கே கொடுத்துருப்பான். ஃபார் எனி நம்பர் ஆஃப் லென்சஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் f1, f2, f3, f4 etc. we can write 1/f is equal to 1/f1 plus 1/f2 plus 1/f3 plus 1/f4 plus etc. அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ரைட்? அண்ட் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் பவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு 1/f பவர்னு சொல்லி நம்ம எழுதணும்னா பவர் ஆஃப் லென்சஸில் நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா p is equal to p1 plus p2 plus p3 plus p4 plus etc. எழுதிக்கலாம். இதில் பிங்கிறது நெட் பவர் ஆஃப் த லென்சஸ் இன் கான்டாக்ட், p1 p2ங்கிறதுலாம் இண்டிவிஜுவல் லென்சஸ் உடைய பவர். ஓகே, ரைட்? இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற லென்சஸ் வந்துட்டு இது ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்சஸ். இதே தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. we can also use concave lenses. காம்பினேஷன்ஸ் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்மெல்லாம் எடுக்கிறப்ப அல்ஜிப்ரிக் சம் தான் எடுப்போம். அல்ஜிப்ரிக் சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் சைன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ரைட்? இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க தி பவர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் லென்சஸ் மே பி பாசிட்டிவ் ஃபார் கான்வெக்ஸ் லென்சஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபார் கான்கேவ் லென்சஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸ் கான்வெக்ஸாகவும் இருக்கலாம், கான்கேவாகவும் இருக்கலாம். ஒருவேளை கான்வெக்ஸ் லென்சஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய பவர்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், கான்கேவ் லென்சஸ் அப்படிங்கிறப்ப அதனுடைய பவர் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம இந்த அடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்வர்ஜிங் டைவர்ஜிங் லென்சஸ் ஆஃப் டிசைர்ட் மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு லென்ஸை வச்சு நமக்கு வேணுங்கிற மேக்னிஃபிகேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் நிறைய லென்சஸை சேர்த்து நமக்கு வேணுங்கிற மாதிரி மேக்னிஃபிகேஷன்ஸை கொண்டு வரலாம். இதை தான் நம்ம ஒரு டெலஸ்கோப்லையோ மைக்ரோஸ்கோப்லையோ அச்சீவ் பண்ணக்கூடியது. ஓகே, ரைட்? அண்ட் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் என்ஹான்சஸ் தி ஷார்ப்னஸ் ஆஃப் தி இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நான் மல்டிபிள் லென்சஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இமேஜோடைய ஷார்ப்னஸ் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து as the image formed by the first lens becomes the object for the second and so on, total magnification m of the combination is the product of magnification of individual lenses கொடுத்துருப்பான். இது மேக்னிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே ஃபோக்கல் லென்த் பவர் எப்படி இருக்கும் ஃபார் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும், எத்தனை மடங்கு அந்த ஆப்ஜெக்ட் மேக்னிஃபை ஆயிருக்கும் அப்படின்னா நிறைய லென்சஸ் எடுத்துக்கிறோம், அதனுடைய இண்டிவிஜுவல் மேக்னிஃபிகேஷன்ஸ் m1 m2 m3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா டோட்டல் மேக்னிஃபிகேஷன் என்னவா இருக்கும்னா அந்த இண்டிவிஜுவல் மேக்னிஃபிகேஷன்ஸ் உடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான், ரைட்? இப்போ m1 m2 m3 அப்படிங்கிறதுலாம் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லென்சஸ் அப்படின்னா அப்போ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் m is equal to m1 into m2 into m3 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார் லென்சஸ் இன் கான்டாக்ட் அதனுடைய ஃபோக்கல் லென்ஸ் எப்படி இருக்கும் 1/f equal to 1/f1 plus 1/f2 plus etc. பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அண்ட் ஃபைனலாக மேக்னிஃபிகேஷன் ஃபார் த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் ஃபார் தின் லென்சஸ் அஃப்கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்து முடிக்கிறோம்.
Example 6.16. What is the focal length of the combination if the lenses of focal lengths minus 70 cm and 150 cm are in contact? What is the power of the combination? இது ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். ப்ரீவியஸ் கான்செப்ட் என்னவோ அதை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஒரு காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் இருக்குது. அதனுடைய ஃபோக்கல் லென்ஸ் வந்து minus 70 சென்டிமீட்டர் 150 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறான். ஸோ 2 தின் லென்சஸ் இருக்குது. அண்ட் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, வாட் இஸ் தி ஃபோக்கல் லென்த் ஃபர்ஸ்ட் இங்கே கேட்டிருக்கிறாங்க. அண்ட் வாட் இஸ் தி பவர் ஆஃப் தி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே சொல்யூஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து F1 வச்சுக்கிட்டோம்னா தட் இஸ் minus 70 சென்டிமீட்டர். செகண்ட் லென்ஸ் வந்து F2 is equal to 150 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப 1/f is equal to 1/f1 plus 1/f2 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/-70 plus 1/115 வருது. இதை எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் -131.25 சென்டிமீட்டர். ரைட். இப்போ ஃபைனல் ஃபோக்கல் லென்த் ஆர் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி டோட்டல் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ லென்சஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ இதுவாக இருக்கலாம், ஆனால் முன்னாடி ஒரு மைனஸ் சைன் வருது. இப்போ ஃபைனல் ஃபோக்கல் லென்த் இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, தி காம்பினேஷன் ஆஃப் டூ லென்சஸ் இஸ் அ டைவர்ஜிங் சிஸ்டம் ஆஃப் லென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட். ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு டைவர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அண்ட் தி பவர் ஆஃப் தி காம்பினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். அப்போ இந்த வேல்யூக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/-1.3125 அப்படின்னு சொல்லி வேல்யூ வருது நமக்கு. ஏன்னா இங்கே சென்டிமீட்டர்ஸில் இருக்குது, அதை மீட்டருக்கு மாற்றிருக்கிறோம் ஆஃப்கோர்ஸ். அண்ட் வேல்யூ இஸ் -0.76 டயாப்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மைனஸ் சைன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, அது ஒரு டைவர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிறத பார்க்குது. அதாவது ஒரு கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும். அதனுடைய டோட்டல் காம்பினேஷனுடைய எஃபெக்ட். பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாபிக் இருக்கும். இல்லை ஒரு கேமரா காமிச்சிருப்பான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் மோஸ்ட்லி கேமராலாம் யூஸ் ஆகும். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ஆப்ஜெக்டோட மேக்னிஃபிகேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஷார்ப்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் நம்ம இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்சஸை தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கேமராவோ இல்லை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே இப்படி தான் இருக்கும். தேர் வில் பி மெனி லென்சஸ். அந்த டூம் ஃபுல்லாக உங்களுக்கு லென்சஸ் காம்பினேஷன் இருக்கும். அதை நம்ம ஜூம் பண்ணுறதுக்கு நம்ம சுற்றுறப்ப அந்த டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம கிளியர் இமேஜை அப்டைன் பண்ணலாம். இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் காமனாக எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் டிசைனிங் லென்சஸ் ஃபார் கேமராஸ், மைக்ரோஸ்கோப்ஸ், டெலஸ்கோப்ஸ். இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை மோஸ்ட்லி. இது எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தே ப்ரொடியூஸ் பெட்டர் மேக்னிஃபிகேஷன் அண்ட் ஷார்ப்னஸ் ஆஃப் இமேஜ்னு சொல்லியிருப்பான். எதனால் அப்படின்னா, அந்த மேக்னிஃபிகேஷன் நல்லாயிருக்கும், இமேஜ் ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ளஸஸாக பார்த்துருக்கோம். அடுத்ததாக எக்ஸாம்பிள் 6.17. இதுவும் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸை பேஸ் பண்ண ஒரு டாபிக் தான். அது என்னங்கிறத பார்க்கலாம். An object of 5 mm height is placed at a distance of 15 cm from a convex lens of focal length 10 cm. A second lens of focal length 5 cm is placed 40 cm from the first lens and 55 cm from the object. Find A, the position of the final image, B, its nature, and C, its size அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ப்ராப்ளம் வழக்கம் போல் அந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனுடைய ஹைட் வந்து 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. மில்லினா 10⁻³ மீட்டர் நமக்கு தெரியும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லென்ஸோட போலில் இருந்து 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்டி அப்படின்னா 10⁻², இதெல்லாம் அண்டர்ஸ்டுட். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லென்சஸ் தே ஆர் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இது போக இண்டிவிஜுவலாக ஃபோக்கல் லென்ஸும் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்துட்டு 10 சென்டிமீட்டர், செகண்ட் இதுக்கு வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருப்பான். இது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, பொசிஷன் ஆஃப் தி ஃபைனல் இமேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது இமேஜ் அப்படின்னா இது வழியாக பாஸ் ஆகிறப்ப இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் விழுகும். இது ஆப்ஜெக்ட் இந்த லென்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறப்ப இங்கே ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். இந்த இமேஜ் தான் செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம பேசிக் ஐடியா. அப்போ இந்த சைடு எனக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும், அதுதான் ஃபைனல் இமேஜாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ கிவனில் ஹைட் இவ்வளோ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையும் சென்டிமீட்டர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இங்கே சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே, ரைட். ஸோ ஹைட் வந்து இவ்வளோ, U1 இவ்வளோ, F1, F2, D. Dனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்சஸ் பார்த்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் எழுதுனா 1/V - 1/U
இஸ் ஈக்குவல் டு 1/f நமக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டுங்கிறதுனால 1 1 1ன்னு போட்டுக்கிறோம். ரெண்டு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து -15, ஏன்னா லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணுறீங்க. போலில் இருந்து லெஃப்ட் சைடு போனோம்னாலே சைன் கன்வென்ஷன் படி -15. ஓகே, அண்ட் ஃபோக்கல் லென்த் 10ன்னு கொடுத்துட்டாங்க. இது கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறதுனால ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். ஓகே, இப்போ 1/10 இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நம்ம V1க்கு வேல்யூ கிடைச்சிரும். V1 வந்து எவ்வளோ அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 30 சென்டிமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஃபார்ம்ஸ் இமேஜ் 30 சென்டிமீட்டர் த ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் லென்ஸ்னா, இது ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ் வந்துட்டு இங்கேருந்து 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்னா செகண்ட் லென்ஸ்லேருந்து அது 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஏன்னா இது டோட்டல் 40, ரைட்? ஸோ இங்கேருந்து 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல இருக்கும். 40லேருந்து இந்த 30 கழிச்சிட்டிங்கன்னா இந்த லென்ஸ்லேருந்து அது 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த இமேஜ் தான் 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் தான் இதுக்கு ஆப்ஜெக்டாக இருக்க போது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், பிஃபோர் தட் ஹைட் ஆஃப் தி இமேஜ் கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய நேச்சர்லாம் கேட்டிருக்கிறாங்கல்ல, அது மேக்னிஃபிகேஷன் ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். மேக்னிஃபிகேஷன் m is equal to h'/h which is equal to v1/u1. ரைட், இப்போ இதில் ஹெச்சோட வேல்யூ 5 மில்லிமீட்டர்னு தெரியும். அப்போ அதை சென்டிமீட்டருக்கு மாற்றினீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர். v1 வந்து 13 கண்டுபிடிச்சிருக்கிறோம். -15ங்கிறது u1 ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க ப்ராப்ளம். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு h' வேல்யூ -1 சென்டிமீட்டர். இப்போ இந்த மைனஸ் சைனை வச்சு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன்வெர்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா எப்போவுமே ஹைட் அப்பர் டைரக்ஷனில் மெஷர் பண்ணால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கும், ஆக்சஸ்லேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் போனோம்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். அதெல்லாம் சைன் கன்வென்ஷன்ஸில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இமேஜ் வந்துட்டு இன்வெர்டட் அண்ட் ரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்வெர்டடுங்கிறத இந்த மைனஸ் சைனை வச்சு சொல்கிறோம். கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறனால இட் ப்ரொடியூசஸ் ரியல் இமேஜ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ரைட், இப்போ இந்த இமேஜ் திஸ் இமேஜ் ஆக்ட்ஸ் அஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் செகண்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது லென்ஸுக்கு இதுதான் இமேஜாக இருக்குது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் செகண்ட் லென்ஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 40 - 30 which is equal to 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பான். அப்போ u2 is equal to -10 சென்டிமீட்டர். இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ் 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது டோட்டல் லென்த் 40. இப்போ 40லேருந்து 30 போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 10. இதையும் லெஃப்ட் சைடு தான் நம்ம மெஷர் பண்ணுறதுனால இதுக்கு உண்டான ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நம்ம மைனஸில் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இப்போ u is equal to -10 சென்டிமீட்டர். இப்போ செகண்ட் லென்ஸுக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா 1/v2 - 1/u2 is equal to 1/f2 அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியிருக்கும். இப்போ இதுக்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும் தானே, u2 வேல்யூ தெரியும், ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா v2க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். v2ங்கிறது எவ்வளோன்னா 10 சென்டிமீட்டர். ப்ளஸ் 10 சென்டிமீட்டருங்கிறது என்ன குறிக்குதுன்னா செகண்ட் லென்ஸோட ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ the final image is formed 10 centimeter to the right of the second lens அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே, இது பேசிக். அண்ட் ஹைட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இங்கேயும் மேக்னிஃபிகேஷன் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஈக்குவேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன் இஸ் m' which is equal to h'/h' which is equal to v2/u2. இது செகண்ட் லென்ஸுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் நமக்கு. ஓகே, அண்ட் இதில் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா h' எவ்வளோன்னா -1 கண்டுபிடிச்சாச்சு, இதெல்லாம் 10 10 அப்படிங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ h'' வேல்யூ, அதாவது புது ஹைட்டு ஃபைனலாக வரக்கூடிய இமேஜோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 1 சென்டிமீட்டர் which is equal to 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹைட் ஆஃப் தி இமேஜ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா இமேஜ் இஸ் எரெக்ட் அண்ட் ரியல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரியல் இமேஜுங்கிறது அது கான்வெக்ஸ் லென்ஸுங்க பேஸ் பண்ணி பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறது மூலமாக நம்ம எரெக்ட் இமேஜ் நமக்கு ஃபைனலாக கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம்னா இப்போ 5 மில்லிமீட்டர் ஹைட்டில் இருக்குது. இந்த லென்ஸ் வழியாக போகிறப்ப இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் இமேஜ் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் கீழே. இது மூலமாக நம்ம பார்க்குறப்ப இங்கே ஒரு என்லார்ஜ்ட் இமேஜ் எனக்கு இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா மேக்னிஃபிகேஷன் பாருங்கள் 10 மில்லிமீட்டர் மேக்னிஃபிகேஷன் போயிடுச்சு. இப்போ 5 மில்லிமீட்டர் சைஸ் இந்த ஆப்ஜெக்ட்டை இந்த இடத்துல நம்ம ஹைட்டை 10 மில்லிமீட்டர் ஹைட்டுக்கு நம்ம பார்க்கலாம். அதை மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில்வர்ட் லென்சஸ். சில்வர் லென்ஸ்னால் என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம், அதனோட ஒரு சர்ஃபேஸில் சில்வர் கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக மாறிடும். உதாரணத்துக்கு இது ஒரு லென்ஸ், இதில் இந்த சைடு என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்போ லைட் ரே இப்படி என்டர் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இப்படி என்டர் ஆகிற லைட் ரேக்கு இது ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக பிஹேவ் பண்ணும். உள்ள பட்டு ரிஃப்ளெக்டர் அப்போ இது ஒரு கான்கேவ் மிரராக இருக்கும்.
மறுபடியும் இப்படி வர்ற ரேக்கு இது ஒரு கான்கேவ் லென்ஸாக இருக்கும். இந்த 3 பாசிபிலிட்டியும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை தான் நம்ம சில்வர் லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இஃப் ஒன் ஆஃப் தி சர்ஃபேசஸ் ஆஃப் அ லென்ஸ் இஸ் சில்வர்ட் ஃப்ரம் அவுட் சைட் தென் சச் அ லென்ஸ் இஸ் செட் டு பி சில்வர் லென்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அதுதான் நானும் சொல்லியிருப்பேன். ஒரு சர்ஃபேஸை நம்ம சில்வர் பண்ணிட்டோம். சில்வர் பண்ணோன்னா சில்வர் கோட்டிங் கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ இந்த சில்வர் லென்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ லென்ஸ் அண்ட் அ மிரர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாக லென்ஸாக பிஹேவ் பண்ணும், இது வந்துட்டு ஒரு மிரராக பிஹேவ் பண்ணும். ஓகே, அப்போ லைட் கேன் என்டர் த்ரூ தி டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த லென்ஸ் அண்ட் கெட் ரிஃப்ளெக்டட் பை த சில்வர் கோட்டட் ரியர் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துருப்பான். இப்போ இப்படி என்டர் ஆகிற லைட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும், இங்கே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், மறுபடியும் ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் எனக்கு இங்கே வந்து வருது. அப்போ லைட் ட்ராவல்ஸ் 2 times த்ரூ தி லென்ஸ். இப்போ சாதாரணமாக பாருங்கள், லைட் இப்படி போயிட்டு ரிஃப்ராக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா இப்படி போயிருக்கும். பட் இந்த இடத்துல இங்கே ட்ராவல் பண்ணி மறுபடியும் இப்படி வரதுனால அப்போ லைட் 2 தடவை அந்த லென்ஸோட வித்தை கடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இட் ட்ராவல்ஸ் 2 times த்ரூ த லென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சில்வர்ட் லென்ஸுக்கு பவர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகும். பவருங்கிறது டோட்டல் பவருக்கு நம்ம காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் கான்செப்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் பவர்ஸ். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இது ஒரு லென்ஸ், இது ஒரு மிரர், மறுபடியும் இங்கே வர்ற ரேக்கு இது மறுபடியும் ஒரு லென்ஸ். ஓகே, இப்போ பிஎல் ப்ளஸ் பிஎம் ப்ளஸ் பிஎல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 3 சர்ஃபேஸஸாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு முடிக்கிறோம். அப்போ பிஎல் ப்ளஸ் பிஎல் இருக்கிறப்ப 2 times பவர் ஆஃப் லென்ஸ் ப்ளஸ் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஎல் அப்படிங்கிறது பவர் ஆஃப் த லென்ஸ், பிஎம் அப்படிங்கிறது பவர் ஆஃப் தி மிரர். அண்ட் பவர் ஆஃப் த லென்ஸ் நார்மலாக இட் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த்னு தெரியும். அதே இது பவர் ஆஃப் த மிரர் வந்து இட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கலாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க, இங்கே விளக்கம் கொடுத்துருப்பான். அண்ட் இந்த சில்வர் லென்ஸ் வந்து பேசிக்கலாக ஒரு மாடிஃபைட் மிரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். அதனுடைய டோட்டல் பவர் வந்து 1/-f அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். லென்ஸுக்கு நார்மலாக பவர் வந்துட்டு பிஎல் இஸ் ஈக்குவல் டு 1/fl. மிரரை பொறுத்த வரையும் நெகட்டிவ் ஆஃப் ரெசிப்ரோக்கல், அப்போ பிஎம் ஈக்குவல் டு 1/-f. இது நம்ம கொண்டு வர வேண்டியது. இது ரெண்டும் நமக்கு ஆப்வியஸாகவே தெரியுது. ஓகே, அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ப்ரீவியஸ் ஈக்குவேஷனான இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். P இஸ் ஈக்குவல் டு 2PL ப்ளஸ் பிஎம்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/-f இஸ் ஈக்குவல் டு 2/fl ப்ளஸ் 1/-fm அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதில் ப்ராப்பராக சைன் கன்வென்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்காங்கன்னு கொடுத்துருப்பான். ரைட், ஓகே. ஸோ ஒரு சில்வர்டு லென்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா அதனுடைய டோட்டல் பவர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே பார்த்துருக்குறோம். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் நான் எப்படி அந்த ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சப்போஸ் தி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் v ஆர் டு பி ஃபவுண்ட் அப்படின்னா நாம் இந்த இடத்துல மிரர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். மிரர் ஈக்குவேஷனை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சில்வர் லென்ஸுங்கிறது ஒரு மிரர் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அஸ் அ ஹோல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்க்குறப்ப இது ஒரு மிரர் தான் நமக்கு. ஆமாம் தானே, லைட் இப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. லுக்கில் ஆஃப்கோர்ஸ் ரிஃப்ராக்ஷன்ஸ் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் அஸ் அ ஹோல் நீங்கள் பார்க்குறப்ப இட் பிஹேவ்ஸ் அஸ் இஃப் இட் இஸ் அ மிரர். அதனால தான் இந்த பவர் ஈக்குவேஷன்லேயும் நம்ம -f போகிறதுக்கு ரீசன் அதுதான். இதுவும் ஒரு டோட்டலாக பார்க்குறப்ப அது ஒரு மிரர் தான். அப்போ அதனுடைய டோட்டல் ஃபோக்கல் லென்த் f அப்படின்னா பவர் ஈக்குவல் டு 1/-f நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ரைட். அப்போது டோட்டலாக பார்க்குறப்ப ஒரு சில்வர்ட் லென்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மாடிஃபைட் மிரர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மிரர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். மிரர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 1/v ப்ளஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே இது லென்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப 1/v மைனஸ் 1/uன்னு போட்டிருப்போம். மிரர் ஈக்குவேஷனுங்கிறப்ப இந்த இடத்துல ப்ளஸ் வரும். அவ்வளோதான், அது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ஃபார் சில்வர் லென்ஸ் பவர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அண்ட் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் பவர்ஸ் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். அண்ட் ஃபைனலாக ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா த்ரூ ஃபோக்கல் லென்த் நமக்கு என்ன தேவை என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா we can use mirror equation which is given here அப்படிங்கிறத பார்க்குறோம். Example 6.18. A thin biconvex lens is made up of a glass of refractive index 1.5. The two surfaces have equal radii of curvature of 30 cm each. One of its surfaces is made reflecting by silvering it from outside. What is the focal length and power of this silvered lens? Where should an object be placed in front of this lens so that the image is formed on the object itself அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் மாதிரி தெரியும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம இதுவரையும் படித்த கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான் இது. இது வந்து ஒரு சில்வர்டு லென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு லென்ஸ் இருக்குது, அதனுடைய ஒரு சைடு நம்ம சில்வர் பண்ணிடுறோம், அதை ஒரு மிரராக மாற்றிடுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஓவராலாக இது ஒரு மிரர் மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம
ப்ரீவியஸ் கான்செப்ட்லேயே பார்த்துருக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஃபோக்கல் லென்த் அண்ட் பவர் ஆஃப் த சில்வர் லென்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். ரைட், ஓகே. ஒரு பை கான்வெக்ஸ் லென்ஸ், ரெண்டு பக்கம் கான்வெக்ஸ் சர்ஃபேசஸ், கிளாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 செய்யப்பட்டிருக்கு. ரெண்டு சர்ஃபேஸ் உடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் 30 சென்டிமீட்டர். அப்போ R1 அண்ட் R2 வேல்யூஸ் 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்ஃபேஸுக்கு எடுத்துக்கிறப்ப இங்கே பாருங்கள், R1 வந்து 30 சென்டிமீட்டர்னு எடுத்துக்குவோம். R2க்கு எடுத்துக்கிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மெஷர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ -30 சென்டிமீட்டர். இதெல்லாம் சைன் கன்வென்ஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்ன, மிரரோட ஃபோக்கல் லென்த் என்னங்கிறத செப்பரேட்டாக கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு FL வேணும், FM வேணும். FL எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 அண்ட் R2. அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா 1/FL is equal to n-1 into 1/R1 minus 1/R2 அப்படிங்கிறது தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இதில் என்னங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 1.5 அப்படின்னு சொல்லிட்டு. R1ஓட வேல்யூ 30, R2ஓட வேல்யூ -30. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ், இங்கே லென்ஸ் மிரர் ரெண்டு காம்பினேஷனில் இருக்குது. ஓவராலாக இது ஒரு மிரராக தான் பிஹேவ் பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக அந்த லென்ஸ் ப்ராப்பர்ட்டியோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 0.3 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் மிரர் வேணும் அப்படின்னா நம்ம ஃபோக்கல் லென்த்துக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இதில் இந்த செகண்ட் சர்ஃபேஸ் தான் நமக்கு மிரராக பிஹேவ் பண்ணுது. அப்போ அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ FM is equal to R2/2 அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். R2ஓட வேல்யூ -30ங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். அப்போ -15 சென்டிமீட்டருங்கிறது மிரருடைய ஃபோக்கல் லென்த். ஓகே, அண்ட் அதை மீட்டர்ஸில் எழுதுறப்ப -0.15 மீட்டர்னு முடிச்சிடும். ரைட், ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி மிரர் ரெண்டு இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சிட்டோம்னா டோட்டல் ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஈக்குவேஷன் என்னென்னா -1/F is equal to 2/FL plus 1/-FM. அதே ஈக்குவேஷனை தான் இங்கே மறுபடியும் எழுதுகிறோம். அண்ட் இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியது. ஓகே, இப்போ 2/FLோட வேல்யூ 30 சென்டிமீட்டர் ப்ளஸ் 1/FMோட வேல்யூ -15 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. இங்கே மைனஸ் வர வேண்டியிருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, அதனால 15 போட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/7.5 வருது. இது 1/Fோட வேல்யூ. அப்போ Fோட வேல்யூ என்ன இருக்கும், இந்த மைனஸ் நாங்கள் கொண்டு போனீங்கன்னா -7.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் 0.0075 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஏன்னா சென்டி அப்படின்னாலே 10⁻², ரெண்டு பிளேஸ் டெசிமல் பிளேஸ் நான் ஊற்றிக்கணும். ஓகே, இப்போ ஃபோக்கல் லென்த் வந்து வர்ற வேல்யூ நமக்கு நெகட்டிவாக வருது. நெகட்டிவாக வருது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டோட்டல் ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக வர்றதுனால இந்த சில்வர்ட் மிரர் பிஹேவ்ஸ் as a concave mirror with its focal length on the left side. ஏன்னா லெஃப்ட் சைட் மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் நம்ம எப்போவுமே மைனஸ்னு வச்சுருப்போம். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபோக்கல் லென்த் மைனஸில் வர்றதுனால நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா இது ஒரு கான்கேவ் மிரராக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் த பவர் ஆஃப் த சில்வர்ட் லென்ஸ், பவர் P is equal to 2PL plus PM. இது நம்ம முன்னாடியே பார்த்த ஈக்குவேஷன் தான் இங்கே பார்த்துருக்குறோம். ஓகே, ரைட். இப்போ பவர் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான். அப்போ 2 times P/FL அண்ட் இங்கே 1/-FM அப்படிங்கிறது இதுவும் ப்ரீவியஸ் கான்செப்ட் நம்ம பார்த்தது தான். அந்த ஈக்குவேஷன் அப்படியே கொண்டு வந்துடுறோம். ஓகே, ரைட். அப்போ வேல்யூஸ் நமக்கு தெரியும். அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் 13.33 டயோப்டர். இப்போ வர்ற பவருடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பவர் பாசிட்டிவ் அப்படின்னாலே கன்வர்ஜிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது கன்வெர்ஜ் பண்ணது, டைவர்ஜ் பண்ணலை அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஓகே, இந்த நோட்டில் இந்த கான்ட்ராடிக்டிங் பிஹேவியரை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அதாவது ஃபோக்கல் இந்த நெகட்டிவாக இருக்குது, ஆனால் கன்வெர்ஜ் பண்ணது அது எப்படி அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பான். நம்ம சில்வர் லென்ஸ் அப்படின்னாலே நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த், பாசிட்டிவ் பவர் இருக்கும். இப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் இஸ் டு தி லெஃப்ட் அண்ட் த சிஸ்டம் இஸ் a converging one. Such situations are possible in silver lenses because a silver lens is basically a modified mirror. இது லென்ஸாகவே இருந்தாலுமே எனக்கு இது ஒரு மாடிஃபைட் மிரர் அப்படிங்கிறதுனால இந்த கான்ட்ராடிக்டிங் வேல்யூஸ் எனக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அடுத்து செகண்ட் query என்ன அப்படின்னா where should an object be placed in front of this lens so that the image is formed on the object itself. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு போய் இங்கே வைக்கிறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர இமேஜும் படணும்னா, அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா
எந்த டிஸ்டன்ஸில் அதை நான் வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறான். ரைட், இந்த டோட்டல் சிஸ்டம் ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு மிரராக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ நம்ம மிரர் ஈக்குவேஷன் இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் ரெண்டு ஒரே இடத்துல இருக்கிறதுனால போத் ஆர் சேம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு u ஆஸ் தி இமேஜ் கோயின்சைட்ஸ் வித் தி ஆப்ஜெக்ட். அப்போ ரெண்டையும் v இஸ் ஈக்குவல் டு uன்னு போட்டிங்கன்னா நமக்கு 1/u ப்ளஸ் 1/uனே போட்டுக்கலாம். இந்த ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ -7.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்குது 7.5 சென்டிமீட்டர் டோட்டல் ஃபோக்கல் லென்த். அப்போது இட் இஸ் ஈக்குவல் டு 2/uன்னு வரும். அதுலேருந்து யூக்கு ஒரு வேல்யூ கொண்டு வரலாம். இப்போ யூவோட வேல்யூ எவ்வளோனா -15 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 0.15 மீட்டர். அப்போ ஆப்ஜெக்டை எந்த இடத்துல வச்சேன்னா இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் தி சில்வர் லென்ஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். ஏன் இங்கே லெஃப்ட் சொல்கிறோம் அப்படின்னா மைனஸில் இருக்குது. மைனஸ் அப்படின்னாலே போலில் இருந்து நெகட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம மெஷர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ நம்மகிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த சில்வர் லென்ஸுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ப்ரிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இது நீங்கள் 10th கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஸ்டில் இதை திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரிசம் அப்படிங்கிறது இட்ஸ் a triangular block of transparent glass அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இட் இஸ் பவுண்ட் பை 3 plane surfaces. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். there are 3 plane surfaces. இந்த சர்ஃபேஸ் ஒன்று, இந்த சைடு பாட்டம் ஒன்று இருக்கும். ஓகே, இதில் பாட்டம் சர்ஃபேஸ் வந்து அல்லது ஏதோ ஒரு ஃபேஸ், ஒன் ஃபேஸ் இஸ் ரஃப், அதை தான் நம்ம பேஸ் ஆஃப் தி ப்ரிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மீதி 2 சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பாலிஷ் பண்ணியிருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரெஃப்ராக்ட் பண்ணும், இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அங்கே இருக்குது. ஆனால் அந்த கிரவுண்டு சர்ஃபேஸ் அல்லது பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சொரப்பாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். அந்த சர்ஃபேஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனோ ரெஃப்ராக்ஷனோ பாசிபிள் கிடையாது. மீதி இருக்கிற 2 சர்ஃபேஸில் தான் ரிஃப்ராக்ஷனோ அல்லது ரிஃப்ளெக்ஷனோ ரெஃப்ராக்ஷனோ நடக்கும். நார்மலாக அது ரெஃப்ராக்டிங் ஃபேஸஸ் ஆஃப் த ப்ரிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி 2 ரெஃப்ராக்டிங் ஃபேஸஸ் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆர் ரெஃப்ராக்டிங் ஆங்கிள் ஆர் ஏபெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஏன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். 2 ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். நார்மலாக அதை ஏ அப்படிங்கிற சிம்பிளால் நம்ம டினோட் பண்ணுவோம். ரைட், ஸோ ப்ரிசம்னா இதுதான். இந்த டயக்ராமை மைண்டில் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்ட் பை தி ப்ரிசம். ப்ரிசமை பொறுத்தவரையும் இது என்னங்கிறது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் லோயர் செக்ஷன்ஸில். பட் இங்கே நம்ம ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி பார்ப்போம். ஒரு ப்ரிசம் ஏபிசி இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கலாம். அதனுடைய ஃபேஸஸ் ஏபி அண்ட் ஏசி ஆர் பாலிஷ்ட் அண்ட் த ஃபேஸ் பிசி இஸ் ரஃப் அல்லது கிரவுண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஒரு லைட் ரே பிக்யூ வந்து இன்சிடென்ட் ஆகுது அண்ட் ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வழியே பாஸ் ஆகி அடுத்த சைடு எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அட் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏபி ஆர் I1 அண்ட் R1. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அட் தி செகண்ட் ஃபேஸ் ஏசி இஸ் R2 அண்ட் I2 ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் இந்த டயக்ராம் பாருங்கள், பிக்யூ அப்படிங்கிற ரே ஒரு சர்ஃபேஸில் பட்டு உள்ளே இப்படி போயிட்டு மறுபடியும் வெளில வருது. நார்மல் இங்கே வரைஞ்சோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1 அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R1 இருக்கும். இந்த இடத்துல இதுதான் இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இந்த R2 தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், வெளில வர்றது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இந்த ப்ரிசம்லேருந்து வெளியில் வர்றதுனால இந்த I2 அப்படிங்கிற ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷனை நம்ம ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ்னு சொல்கிறது உண்டு. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். ஆங்கிள் I2 இஸ் ஆல்சோ கால்டு தி ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1, ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் R1. செகண்ட் ஃபேஸை பொறுத்தவரை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் R2 அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இஸ் I2. இந்த I2 இஸ் ஆல்சோ கால்டு ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் பார்க்குறோம். ஓகே, அடுத்து the angle between the direction of the incident ray PQ and the emergent ray RS is called angle of deviation. PQ இப்படி போயிருக்க வேண்டியது, ஆனால் அது இப்போ எப்படி போகுதுன்னா உள்ளுக்குள்ள மாடிஃபை ரிஃப்ராக்ட் ஆகி RS வழியே போகுது. ஓகே, இப்போ இப்படி போக வேண்டியது எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆங்கிளை வச்சு மெஷர் பண்ணனா அதை தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ரேக்கும் இப்படி போகிற ரேக்கும் அது டீவியேட் ஆகி போகிற பாதைக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டெண்டட் இன்சிடென்ட் ரே அண்ட் எமர்ஜென்ட் ரே மீட் பண்ணுற பாயிண்ட் எம்ல மீட் ஆகுது. அந்த 2 ரேக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சர்ஃபேஸை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எவ்வளோ அப்படின்னா அதை D1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். பாருங்க, PQ இப்படி வருது, இப்போ போயிருக்க வேண்டியது இப்படி வந்துருச்சு. ரைட், டாட்டர் லைன்ஸில் போட்டிருக்குன்னா அது போகல, அது இமேஜினரி. இப்படி போக வேண்டியது இப்படி வந்துருச்சு.
அப்போ எவ்வளோ தூரத்துக்கு டிவியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேக்கும் இந்த எக்ஸ்டெண்டட் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து D1 இருக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D1 அட் சர்ஃபேஸ் ஏபி ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் எவ்வளோ தூரம் டிவியேட் ஆயிருக்கு அப்படின்னா D1 அப்படிங்கிற ஆங்கிள் டிவியேட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இந்த D1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா I1 மைனஸ் R1. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது I1னா இந்த டோட்டல் ஆங்கிள் I1, ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், ரைட்? அப்போது இது I1னா டோட்டல் ஆங்கிள் I1 அப்படின்னா நமக்கு D1 மட்டும் வேணும்னா I1லேருந்து R1 சப்ராக்ட் பண்ணிக்கணும், ரைட்? இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். அதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸ் ஏசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே டிவியேட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா இப்படி போக வேண்டியது இப்படி வந்துடுச்சு. அப்போ எவ்வளோ டிவியேட் ஆயிருக்குன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அதை D2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். D2ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா I2 மைனஸ் R2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இது I2 அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் I2, அதில் R2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு D2 கிடைச்சிடும். அப்போ D2 இஸ் ஈக்குவல் டு I2 மைனஸ் R2. அண்ட் இண்டிவிஜுவல் சர்ஃபேஸஸ்க்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் ஆஸ் D1 அண்ட் D2. இப்போ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D ப்ரொடியூஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D இஸ் ஈக்குவல் டு D1 ப்ளஸ் D2. அண்ட் D1ஓட வேல்யூ தெரியும் I1 மைனஸ் R1 அண்ட் D2ஓட வேல்யூ I2 மைனஸ் R2. இதில் காமனாக நம்ம ஐ எல்லாம் ஒரு பக்கம் R எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா I1 ப்ளஸ் I2 மைனஸ் R1 ப்ளஸ் R2 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, அடுத்து குவாட்ரிலேட்ரல் AQNR எடுத்துக்கலாம். குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா ஒரு 4 சைடட் ஃபிகர் பாருங்கள், AQNR இதை எடுத்துக்கிறோம். AQNR இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆங்கிள் A அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்டரில் பொறுத்த வரையும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஈக்குவலுங்கிறத விட சம் ஆஃப் தி அதர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஷுட் பி 180 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே, ரைட். இதில் Q அண்ட் R ஆங்கிள்ஸ் வந்து ரைட் ஆங்கிள்ஸாக இருக்குது. Qவும் Rவும் ரைட் ஆங்கிள்ஸு. அண்ட் இது ரெண்டும் 90-90னா 180 வரும். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 180 வரணும். ஏன்னா சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் வந்துட்டு 360 அப்படிங்கிறத படிச்சிருப்போம். ஒரு குவாட்ரிலேட்டரில் பொறுத்த வரையும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட சம் வந்து 180 டிகிரியாக இருக்கும். இதெல்லாம் பேசிக். ஓகே, அப்போ சம் ஆஃப் தி அதர் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஷுட் பி 180 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் ஏங்கிற ஆங்கிளையும் இந்த என்னங்கிற ஆங்கிள் இருக்குல்ல, அதை QNRன்னு எடுத்திருப்பாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருப்பான். ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் QNR இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, ரைட்? இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கலாம் குவாட்ரிலேட்டரில். அடுத்து ட்ரையாங்கிள் QNR எடுத்துக்கிறான். QNR இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரணும். இது நமக்கு தெரியும். அப்போ R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் QNR இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருப்பான், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்டரில் எடுத்துக்கிறோம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 180 வரணுங்கிறத வச்சு இந்த ஈக்குவேஷன் எழுதிடுறோம். அடுத்து ட்ரையாங்கிள் QNR எடுத்துக்கிட்டு அதில் எல்லா ஆங்கிள்ஸ் சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் 180 டிகிரி அப்படிங்கிற கான்செப்டை இங்கே கொண்டு வரும். அப்போ R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் ஆங்கிள் QNR இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா QNR இருக்குது, 180 இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் ஏங்கிறது இந்த டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நான் ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம், ரைட்? Substituting this in equation for angle of deviation. பாருங்கள், இந்த R1 ப்ளஸ் R2 வேல்யூக்கு பதிலாக A சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் R1 ப்ளஸ் R2க்கு பதிலாக A. அப்போ Dயோட வேல்யூ என்னவா இருக்கும்? I1 ப்ளஸ் I2 மைனஸ் A அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு உண்டான பேசிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் தி பிரிசம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் I2 அண்ட் ஆங்கிள் ஆஃப் தி பிரிசம் இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அண்ட் இந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இஸ் டிசைடட் பை தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் பிரிசம்னு கொடுத்துருப்பான். இந்த I2ஓட வேல்யூ வந்து அந்த பிரிசம் என்ன மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ரைட். அப்போது ஓவராலாக பார்க்குறப்ப தி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார் அ மோனோக்ரோமேட்டிக் லைட் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அது என்ன ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், தி ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இங்கே பார்த்துருப்போம், அண்ட் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னோம்ல. அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் தி பிரிசம் விச் டிசைட்ஸ் தி ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ரைட். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரது,
அண்ட் அது என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்து முடிக்கிறோம். Example 6.19. A monochromatic light is incident on an equilateral prism at an angle 30 degree and is emergent at an angle of 75 degree. What is the angle of deviation produced by the prism? The problem is very simple based on angle of incidence, angle of emergence and angle of the prism. In this problem, prism வந்து equilateral னு கொடுத்திருக்காங்க. The prism is an equilateral prism. Equilateral means all the angles between sides is equal to 60 degree. So the angle of prism is also equal to 60 degree. And I1 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. angle of incidence வந்து 30 degree னு கொடுத்துருக்காங்க. emergent at an angle வந்து 75 degree னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது what is the angle of deviation produced by the prism. நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D is equal to I1 plus I2 minus A அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த வேல்யூஸ் I1, I2 and A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வர்ற ஆன்சர் 45 டிகிரி. ஓகே, இட்ஸ் a very simple problem using the formula. Example 6.20. Light ray falls at normal incidence on the first phase and emerges grazing the second phase for an equilateral prism. First, A, what is the angle of deviation produced? B, what is the refractive index of the material of the prism? இந்த ப்ராப்ளம் மறுபடியும் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், எமர்ஜென்ஸ் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். இது ஒரு ஈக்குவலேட்ரல் பிரிசம். அப்போ எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் தி பிரிசம் இஸ் ஆல்சோ 60 டிகிரி. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்ட் கேட்டிருக்கிறான். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு வி ஹேவ் தி ஃபார்முலா. இப்போ இதில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் விச் இஸ் 90 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் இப்படி நார்மல் இன்சிடென்ட் லைட்டு சர்ஃபேஸோடையே சேர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் எவ்வளோ தான் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0. ஏன்னா இங்கே நார்மல் வரைஞ்சிங்க அப்படின்னா நார்மலுக்கும் இதுக்கும் உண்டான ஆங்கிள் 0. இங்கே நார்மல் இது ரே இப்படி போகுது, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, நான் மிஸ்டேக் நான் சொல்லிட்டேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0, அதாவது I1ஓட வேல்யூ 0, I2ஓட வேல்யூ வந்து 90 டிகிரி. ஏன்னா நார்மலுக்கும் எமர்ஜென்ட் ரேக்கு நடுவில் ஆங்கிள் 90 டிகிரி. இங்கே நார்மலும் ரேயும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஆங்கிள் இஸ் 0 அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் இஸ் 60. அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். A is equal to 60 டிகிரி, I1 is equal to 0 டிகிரி, I2 is equal to 90 டிகிரி. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 0 + 90 - 60 which is equal to 30 டிகிரி. இப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்ட் இஸ் D is equal to 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுங்கிறது இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான். ஓகே, இப்படி போக வேண்டிய இப்படி போயிடுச்சு. அப்போ எவ்வளோ தூரம் டிவியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா D, அதனுடைய வேல்யூ 13 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட், இப்போ இது 30 டிகிரி அப்படின்னா இதுக்கு அப்படியே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளான இதுவும் 30 டிகிரி தான். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் செகண்ட் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வாட் இஸ் தி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் பிரிசம்னு கேட்டிருக்கிறான். இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இந்த லைட் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகுது. ஏன்னா உள்ள பிரிசம் கிளாஸ் இருக்குது, வெளியில் ஏர் இருக்கிறதா தான் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். அப்போ டென்சர் டு ரேரர் மீடியம் போச்சு அப்படின்னா போகிறப்ப சர்ஃபேஸ்லேயே போகுது அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கிறோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்டில் படிச்சிருக்கிறோம். ரைட், ஓகே. அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, லைட் வந்து டென்சர்லேருந்து ரேரர் மீடியம் போகுது, அந்த ரெண்டு சர்ஃபேஸோட பவுண்டரியை கிரேஸ் பண்ணுது, அதுலேயே அப்படியே போகுது அப்படின்னாலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். இப்போ அந்த கான்செப்டை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆங்கிளை நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி கிரிட்டிக்கல் ஆங்கிளில் விழுந்தால் மட்டும்தான் இட் வில் கிரேஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல். இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி, இது 30 டிகிரி நமக்கு தெரியும். அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 90 - 30 இருக்கும். அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருப்பான். ரைட், தி லைட் இன்சைட் த பிரிசம் மஸ்ட் பி ஃபாலோயிங் ஆன் த செகண்ட் ஃபேஸ் அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் as it graces the boundary. Therefore, the critical angle IC is equal to 90 - 30 which is equal to 60 டிகிரி. இது 30னா மீதி உள்ளது 60 டிகிரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் பிரிசம்.
கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா இதுதான், sin IC is equal to 1 by n. இதில் ஐசிங்கிறது கிரிட்டிக்கல் ஆங்கிள், என்னங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி பிரிசம். ஓகே, அப்போ n is equal to 1 by sin c அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஐசியோட வேல்யூ தான் 16 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ sin 60 எவ்வளோ அப்படின்னா √3/2. அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா √3 வேல்யூ 1.730 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 1.15 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் பிரிசமுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.15 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டுள்ள 2 லென்ஸுகளின் கூட்டமைப்பின் குவிய தூரம் பார்க்குறோம். நம்ம 2 லென்ஸ்கள் எடுத்துக்கிறோம், 1, 2ன்னு. அதனுடைய குவிய தூரங்கள் F1 மற்றும் F2ன்னு வச்சுக்கலாம். இப்போ மொத்தமாக இந்த 2 லென்ஸும் சேர்ந்தா அதனுடைய குவிய தூரம் எப்படி இருக்கும், அதனுடைய திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். இப்போ 2 லென்ஸுகள் இருக்குது. இப்போ முதல் லென்ஸ்லேருந்து ஒரு பொருளை யூங்கிற தொலைவில் வைக்கிறோம். அது ஏற்படுத்தக்கூடிய பிம்பம் ஐடாஷாக இருக்குது. இப்போ இந்த ஐடாஷ் அப்படிங்கிறது தான் 2வது லென்ஸுக்கு உண்டான பொருளாக இருக்குது. அது ஏற்படுத்தக்கூடிய பிம்பம் ஐயா இருக்குது. அது எவ்வளவு தொலைவுகள் இருக்குது அப்படிங்கிறத படத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணியிருப்போம்னா, முதல் லென்ஸுக்கு லென்ஸ் விதியை எழுதுகிறோம். இப்படி இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கிடைக்குது. அடுத்ததாக 2வது லென்ஸுக்கு லென்ஸ் விதி எழுதணும்னா இப்படி ஒரு சமன்பாடு, அந்த தூரங்களை வச்சு நம்ம கரெக்டாக எழுதிடலாம். இப்போ இந்த 2 சமன்பாடுகளையும் கூட்டும் பொழுது நமக்கு இந்த மதிப்பு கிடைக்குது. இதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த 2 லென்ஸும் சேர்ந்து ஒரே லென்ஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய குவிய தூரத்தை எஃப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு லென்ஸ் சமன்பாடு நான் எழுதலாம். 1/v - 1/u = 1/f. இப்போ இந்த 2 சமன்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அதாவது தனித்தனி லென்ஸ்களாக எடுத்து குவிய தூரத்தை வச்சு ஒரு சமன்பாடு கொண்டு வந்திருக்கோம். ஒரே லென்ஸாக எடுத்து அதனுடைய குவிய தூரத்தை வச்சு ஒரு சமன்பாடு கொண்டு வந்திருக்கோம். இடதுபுறம் 2 சமமாக இருக்கிறதுனால வலதுபுறமும் சமம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அப்போ 1/f is equal to 1/f1 + 1/f2. இது 2 லென்ஸுகளுக்கு. இப்போ நிறைய லென்ஸுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலான்னு பார்ப்போம். 1/f அப்படிங்கிறது தான் திறன், லென்ஸுடைய திறன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ P = P1 + P2 + P3 + P4 இப்படியே எழுதிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த தனித்தனி கூட்டமைப்பின் உருப்பெருக்க திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்குறோம். இப்போ ஒவ்வொரு லென்ஸோட உருப்பெருக்கம் M1, M2, M3 இருந்துச்சுன்னா மொத்த உருப்பெருக்க திறன் அப்படிங்கிறது அதனுடைய பெருக்கற் பலனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்துருப்போம். ரைட், பொதுவாக இது எங்கெல்லாம் பயன்படுது, இந்த லென்ஸுகளின் கூட்டமைப்பு எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, புகைப்பட கருவிகள், நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் ஒளியியல் கருவிகளுக்கு தேவையான லென்ஸுகளை வடிவமைக்கும் போது லென்ஸ் கூட்டமைப்பை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பான். இதனுடைய பயன் என்ன, இதை எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சிறந்த உருப்பெருக்கம் மற்றும் துல்லியமான பிம்பத்தை தோற்றுவிக்கும். சாதாரணமாக நம்ம ஒரு கேமராவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு லென்ஸ் இருக்காது, லென்ஸுகளின் கூட்டமைப்பு இருக்கும். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன், நல்ல உருப்பெருக்கம் நல்லா கிடைக்கும், ப்ளஸ் துல்லியமான பிம்பம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக வெள்ளி பூசப்பட்ட லென்ஸுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம், அதனுடைய ஒரு பக்கத்தில் வெள்ளி பூசப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் மட்டும் ஒரு ஆடியை போல் செயல்படும். அப்போ மொத்தமாக இந்த லென்ஸு ஒரு ஆடியை போல் செயல்படும். அப்போ அதனுடைய குவிய தூரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இப்படி நம்ம ஒரு பக்கம் வெள்ளி பூசிட்டோம் அப்படின்னா இப்போ வர்ற ஒளி கதிரானது முதல்ல ஒளி விலகல் அடையும், அடுத்து ஒரு ஒளி எதிரொலிப்படையும், மறுபடியும் ஒரு ஒளி விலகல் அடையும். அப்போ அதை கணக்கில் வச்சு நம்ம வெள்ளி பூசப்பட்ட லென்ஸின் திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P = PL + PM + PL. PLங்கிறது முதல் லென்ஸுக்கு இப்படி வர்றப்போ முதல்ல ஒரு லென்ஸாக சந்திக்குது. அடுத்து PMங்கிறது மிரர், ஆடியை குறிக்குது. இங்கே எதிரொலிக்கப்படுறதுனால அது ஒரு ஆடியை குறிக்குது. மறுபடியும் இப்படி வெளியில் வர்றப்போ மறுபடியும் ஒரு லென்ஸாக தான் அது செயல்படுது ஒளிக்கு. இப்போ PLன்னு வந்துடும். அப்போ 2PL + PMங்கிறது தான் மொத்த திறன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த திறன்களை குவிய தூரத்தை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, மொத்தமாக பார்க்குறப்ப இந்த லென்ஸ் ஒரு ஆடியை போல தான் செயல்படுது. அப்போது P = 1/-f, மொத்த திறன் மொத்த குவிய தூரத்தை 1/-fன்னு போட்டுருவோம். லென்ஸுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 1/fLன்னு எடுத்துக்கிறோம். ஆடினாலே மைனஸ் வந்துடும். இப்போ PM = 1/-fன்னு போட்டுரும். இந்த சமன்பாடுகள்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்ற மதிப்பு இதுதான். -1/f = 2/f1 + 1/-fன்னு முடிச்சிடுறோம். ரைட், இப்போ இந்த அமைப்புக்கு நம்ம என்ன மாதிரி சமன்பாடை பயன்படுறது அப்படின்னா, ஆடி சமன்பாட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இது மொத்தமும் ஒரு ஆடியை போல் செயல்படுது. ஆடி சமன்பாடு என்னென்னா 1/v + 1/u = 1/f அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக முப்பட்டகம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம்.
முப்பட்டகம் பேர்லேயே இருக்குது, 3 பரப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒளிப்புகும் கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு திண்ம பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3 சமதள பரப்புகளினால் அல்லது முகங்களினால் முப்பட்டகம் ஆகப்பட்டிருக்கும் பார்த்துருப்போம். இதில் ஒரு முகம் அடிப்பக்கம் சொரசொரப்பாக இருக்கும், அதில் ஒளி எதிரொலிப்போ ஒளி விலகலோ நடைபெறாது. மற்ற 2 முகங்கள் பளபளப்பாக்கப்பட்டிருக்கும், அதுதான் விலகு முகங்கள்னு பேர். இந்த 2 விலகு முகங்களுக்கு இடைப்பட்ட கோணத்திற்கு தான் முப்பட்டக கோணம் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருப்போம். இதுதான் ஏ அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருப்போம். அடுத்ததா முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்ற கோணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். திசை மாற்ற கோணம்னா என்னன்னா, உள்ள வர ஒளி கதிரும் வெளில போற ஒளி கதிரும் எந்த அளவுக்கு விலகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான் திசை மாற்ற கோணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த முப்பட்டகத்தை எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஒளி கதிர் விழுகுது, இப்படி போய் இப்படி வெளியில வந்துடுது. முதல் பரப்பில் ஏற்படக்கூடிய திசை மாற்ற கோணம் D1, 2வது பரப்பில் ஏற்படக்கூடியது D2, மொத்த திசை மாற்ற கோணம் D = D1 + D2. இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, முதல் பரப்புக்கு திசை மாற்ற கோணம் D1 கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து 2வது பரப்புக்கு திசை மாற்ற கோணம் D2 கண்டுபிடிச்சு 2ஐயும் கூட்டினோம்னா அதுதான் மொத்த திசை மாற்ற கோணமாக இருக்கும். இப்போ மொத்த திசை மாற்ற கோணத்தோட மதிப்பு D = என்னவா இருக்கும்னா I1 - R1 + I2 - R2 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்ததா இந்த குவாட்ரிலேட்ரல் நாற்கரத்தை எடுத்துக்கிறோம். எது அப்படின்னா AQNR எடுத்துக்கிறோம். அதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள் A + ஆங்கிள் QNR 180 டிகிரின்னு சொல்லலாம். அடுத்து முக்கோணம் ட்ரையாங்கிள் QNR எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் R1 + R2 + QNR = 180 டிகிரி அப்படிங்கிறதும் சொல்லலாம். இது எல்லாமே பொதுவாக இருக்குது. இப்போ இதுவும் மட்டும்தான் வித்தியாசம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஏங்கிற கோணம் R1 + R2க்கு சமம். இந்த A = R1 + R2வை இந்த சமன்பாட்டில் போட்டிங்கன்னா நமக்கு D = I1 + I2 - A அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த திசை மாற்று கோணம் D ஆனது எதையெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்னா படுகோணத்தை சார்ந்திருக்கு, முப்பட்டக கோணம் A சார்ந்திருக்கு. இந்த I2 அப்படிங்கிறது வெளியேறு கோணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வெளியேறு கோணம் முப்பட்டகத்தின் ஒளி விலகல் எண்ணை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே, அப்போ முப்பட்டகம் செய்யப்பட பயன்படுத்தப்பட்ட பொருளின் ஒளி விலகல் எண் இதையெல்லாம் இந்த திசை மாற்று கோணம் சார்ந்திருக்குது அப்படிங்கிறத நாம பார்த்து முடிக்கிறோம். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. Nandri.